எல்லாம் அந்த வசந்த போடப்படுது பாருங்க. எல்லாமே அந்த டெத்து வீட்டில் பண்ண ரொம்ப கஷ்டமான காரியம். கடைசியாக ஒரு அழுவாங்க எல்லாருமே, தாங்க முடியாத ஒரு காரியமாக இருக்கும். அதுதான் நாங்கள் வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கயிறு, நீங்கள் சுடுகாட்டில் போய் பார்த்தீங்கன்னா கடைசியாக வெள்ளிக்கயிறு இல்லை அண்ணா கயிறு என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. வெள்ளிக்கயிறு கட்டி விட்டு பொற்கிண்ண நசுக்கி ஊற்றின் அருகே சால்வை உடைத்து துருவண்டிலே உருளி நொறுக்கி, இந்த கொல்லி போடுறாங்க தெரியுங்களா, வச்சுக்கினே 3 அடி சுற்றி போட்டு ஓட்டை போட்டு கடைசியாக அந்த பானை போட்டு உடைச்சி தட்டுவாங்க பார்த்தீங்களா, அது வேதம் சொல்லுகிறது. ஆமாம், நூற்றின் அருகே சால்வை உடைத்து துருவண்டியிலே உருளை நொறுக்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் மறுபடியும் போகிறதற்கு முன்னும் அவன் வாலிய பிரியாயத்திலே நாம் நினைக்க வேண்டும். நாம் சுகமாய் இருக்கும் பொழுது அவர் ஆராதிக்க வேண்டும். நாம் வாலிய பிரியாயத்தில் துடிப்பா இருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?